நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க, ஆனா உங்களுடைய பெற்றோரோ உங்களுடைய உறவினர்களோ இன்னும் நீங்க இருந்த அதே வீட்டுலதான் இருக்காங்க அப்படின்னா, அந்த பூத் லெவல் ஆபீசர்ஸ் உங்களுடைய வீட்டுக்கு போகும்போது, ஆமா என்னுடைய மகன் தான் என்னுடைய மகள் தான் இவங்க வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க சார்பாக நாங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி ஆன் பிஹாஃப் ஆஃப் அப்படின்னு உங்களுடைய உறவினர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் உங்களுடைய ஃபார்ம்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படும். சோ இந்த இரண்டு ஆப்ஷன்ஸையும் பயன்படுத்தி வெளிநாட்டுல இருக்கவங்க தங்களுடைய பெயரை வரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்திட முடியும். வெளிநாட்டுல இருக்கவங்க மட்டும்தானா? இல்ல, மத்த மாநிலத்துல வேலைக்காக போயிருப்பாங்க, இல்ல ஊரக பகுதியில இருந்து நகரத்துக்கு வேலைக்காக வந்திருப்பாங்க. இவங்க எல்லாமே கூட இந்த இரண்டு ஆப்ஷன்ஸையும் பயன்படுத்திக்கலாம். மூன்றாவது முக்கியமான கேள்வி, இந்த கேள்வி இதுக்கப்புறம் தான் வரும், ஆனா நான் முன்னாடியே அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். என்னுடைய பெயர் வரைவு வாக்காளர் பட்டியல்ல இருந்துச்சு, ஆனா இறுதி வாக்காளர் பட்டியல்ல இல்ல, நான் என்ன பண்றது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு என்ன பதில்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க 2002 2005 அந்த தரவுல இருந்த உங்களுடைய பெயர், உங்களுடைய பெற்றோர் பெயர், தாத்தா பெயர் அதை கொடுத்திருப்பீங்க இல்லையா, அது தவறான